வணக்கம் ராஜ். இன்றும் சந்திக்கிறோம் சக்தியின் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டியில். இந்திய கிரிக்கெட்டில் என்ன நடக்கிறது, ஏன் இப்படியாக மோசமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது இந்திய அணி? இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அந்த அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். அவரை அணியிலிருந்து நீக்கினால், பயிற்சி அணியிலிருந்து நீக்கினால் நிச்சயமாக இந்திய அணி வெற்றிகளை பெறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் உள்நாட்டு போட்டிகளில் இந்திய அணி சிறப்பாக விளையாடுறது இல்லை. அவருடைய பேட்டிங் ஆர்டரை மாற்றி கொண்டு இருக்கின்றார், பிடிச்சாக்களை டீமில் வச்சு கொண்டு இருக்கின்றார். இதால் திறமையான வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைத்து கொண்டிருக்காங்க மயூரன். இதை தான் நாங்களும் சொல்லியிருந்தோம். குறிப்பாக ஏன் நாங்கள் கம்பீரை தூக்கிவிட்டு லக்ஷ்மண அணியின் பயிற்சியாளராக கொண்டு வரக்கூடாது? சில வேளைகளில் பார்த்துருக்கிறோம், கௌதம் கம்பீர் ஓய்வெடுக்கிற நேரங்களில் லக்ஷ்மண் அணிக்கு பயிற்சியாளராக சென்று பல தொடர்களை வென்று கொடுத்திருக்கிறார். இது இப்போது இந்தியாவில் பரவலாக பேசப்படுகிறது. கௌதம் கம்பீரின் பயிற்சி சரியில்லை, இவரை நீக்கிவிட்டு லக்ஷ்மணை கொண்டலாம் என்ற ஒரு கதை இப்போது அரசல் புரசலாக பேசப்படுகிறது. எதிர்காலத்தில் இப்படியான ஒரு மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. வந்தால் உண்மையாக நாங்கள் வரவேற்றுக் கொள்ளணும். என்னென்னு சொன்னால், டெஸ்ட் போட்டிக்கான ஒரு ரிதம் இருக்கு மயூரன். நீங்கள் ஐபிஎல் போட்டியில் T20 அதிரடியாக விளையாடுறாக்களை கொண்டு டெஸ்ட் போட்டியில் போட்டால் இந்திய அணிக்கு இப்படி தான் நடக்கும். உண்மையாக பாருங்கள், ரிஷப் பண்ட் கடைசியாக நடந்த டெஸ்ட் போட்டியில் அவர் T20 மாதிரி தான் ஆடுறார். சில வேளை அந்த ஆட்டம் சாத்தியப்படலாம், எல்லா நேரத்திலும் அது சாத்தியப்பட வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்திய அணியுடைய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதலாவது இன்னிங்ஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவுட் ஆன அவ்வளோ பேருமே தேவையற்ற ஷாட்களை அடித்து தான் அவுட் ஆனாங்க. இப்போ புஜாரா இப்படியான டெஸ்ட் வீரர்களை எடுத்த ஒரு இந்திய அணியால் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரரை இன்னும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அதுவும் இந்தியாவில் வைத்து தென்னாப்பிரிக்காவிடம் தோற்க போகிறது தொடர் என்பதுதான் மிக பெரிய விஷயம். ஏன்னு சொன்னால், முதலாவது போட்டியில் தோல்வி, இப்போ இரண்டாவது போட்டியும் தோல்வியை சந்திக்க போகிறது. 400க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை தென்னாப்பிரிக்கா கடந்திருக்கிறது. எனவே இந்த போட்டியிலும் தோல்வி உறுதி. எனவே இப்படி வருகின்ற போது இன்னும் விமர்சனங்கள் அதிகமாகின்ற போது இந்திய அணியின் துடுப்பாட்ட வரிசை எங்கே போனது? சுப்மன் கில் ஏற்கனவே உபாதைக்குள்ளாக இருக்கின்றார், அவரை சரி விட்டு விடலாம், தப்பிச்சிட்டார். ஆனால் அடுத்து வருகின்ற வீரர்கள் ஜெய்ஸ்வாலும் ஒரு அரை சதத்தை பெற்றுக்கொண்டார் இந்த இரண்டாம் போட்டியில் முதல் இன்னிங்ஸில். இப்படி பார்க்கின்ற போது ஏனைய வீரர்கள், மத்திய வரிசையில் இருக்கின்ற வீரர்களுக்கு என்ன நிலைமை? குறிப்பாக கருண் நாயரை அணிக்குள் எடுக்கவில்லை, தேவ்தத் படிக்கலை அணிக்குள் எடுக்கவில்லை. இப்போது அவர்கள் ட்விட்டரில் தங்கள் கருத்துக்களை எக்ஸலந்தில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள், என்ன எடுக்காது பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதில் ஒரு பக்கம் ஒரு தலைப்பக்கமாக கௌதம் கம்பீர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். உண்மையாகவே இந்தியாவுடைய பேட்டிங் ஆர்டரை எடுத்துக்கொண்டால் வாஷிங்டன் சுந்தர் கடந்த 2 அல்லது 1 வருடத்துக்குள்ள நம்பர் 3 பொசிஷன்ல இருந்து நம்பர் 9 வரைக்கும் விளையாடிட்டார். எனவே அவர்களுக்கே தெரியாது அடுத்து நான் எங்கே விளையாட போகிறேன். வீரர்களுக்கான ஒரு இடத்தை கொடுத்தா தான் மயூரன் அவர்களுக்கு தெரியும், நான் 3வது இடம் 4வது இடம், சரி அந்த இடத்துல தன்னுடைய மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி கொள்வாங்க. இப்போ உங்களுக்கே எத்தனையாவது இடத்துக்கு வரேன்னு தெரியாவிட்டால் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இதே தான் T20 போட்டிகள், ஒரு நாள் போட்டிகளும் இந்த பேட்டிங் வரிசையை மாற்றி இந்தியா பல தடவைகள் மோசமான தோல்விகளை சந்தித்திருக்கிறது. இப்போது டெஸ்ட்டிலும் கம்பீர் தனது சின்ன பிள்ளைத்தனமான சில செயற்பாடுகளை முன்னெடுப்பதால் இந்திய கிரிக்கெட்டின் முன்னாள் வீரர்கள், சர்வதேச வீரர்கள், வர்ணனையாளர்கள் அனைவருடைய ஒரு பகையை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். ஏறு சொன்னால், ஒரு வீரர் குறைவான ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்கின்ற சமயத்தில் அவரை அந்த தொடரோடு நீக்கி விடுகின்றார்கள், மீண்டும் அணிக்குள் கொண்டு வருவதில்லை. அதுதான் கருண் நாயர், தேவ்தத் படிக்கல் ஆகியோருக்கு ஏற்பட்ட நிலைமை. எனவே இவர்களது வருகை இந்திய அணிக்கு நிச்சயமாக தேவை. சாய் சுதர்சனுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது, அவரும் அவ்வளவாக சிறப்பாக பிரகாசிக்கிறார் இல்லை. எனவே இவரை நீக்கிவிட்டு கருண் நாயருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்றதான் எனது நிலைப்பாடாக இருக்கிறது. உண்மையான விஷயம், கருண் நாயர் அதே போன்று ருத்ராஜ் கேக்வாட் இப்படியான வீரர்களுக்கு வாய்ப்பை வழங்கலாம். அதுவும் இந்தியா மண்ணில் வச்சு மயூரன் ஸ்பின்னர் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானங்களை உருவாக்கி நீங்கள் வெளிநாட்டு வீரர்களுக்கு தாரை வாத்து கொடுக்குறீங்க. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த அனுபவம் இல்லாத சில சுழற்பந்து வீச்சாளர்கள் இந்திய அணியை அப்படியே சுருட்டி எடுக்கின்றார்கள். அதே இந்தியா வீரர்கள் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் என்ன நடந்தது, இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பல கேள்விகள் வருது. இது கௌதம் கம்பீரோட முடிவு தான். ஆனால் கௌதம் கம்பீர் சொல்லியிருக்கிறார், ஆடுகளங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் துடுப்பாட்ட வீரர்கள் தான் பிழை விட்டிருக்கிறார்கள் என்று. முதலாவது போட்டி முடிந்ததுன்னு சொன்னார். ஆனால் இரண்டாவது போட்டியிலும் அதுதான் நடந்திருக்கிறது. எவ்வளவு வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா, சிராஜ் எல்லாம் ஓய்வை கொடுத்து கொடுத்து பும்ராவை தயார்படுத்தி வைத்தார்கள். ஆனால் பும்ராவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வந்த வேகத்திலேயே மாகோ ஜான்சன் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார் இரண்டாவது போட்டியில். இந்திய மண்ணில் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் பெற்றுக்கொண்ட சிறந்த பந்துவீச்சு பிரதியில் இது சிறப்பான ஒரு பந்துவீச்சு பிரதியாக மாறியிருக்கிறது. டேல் ஸ்டைன், மிச்சல் ஜான்சன் ஆஸ்திரேலியா சேர்ந்தவர்கள், இவர்களது பந்துவீச்சோடு இப்போது இணையற்ற ஒரு பந்துவீச்சாளராக பேசப்படுகிறார். அது மட்டுமல்ல, துடுப்பாட்டத்திலும் அவர் சாதித்திருக்கிறார் 93 ஓட்டங்கள். இவரும் செனுரன் முத்துசாமி என்ற சுழல் பந்து வீச்சாளர், சரியா? எனவே இவர்கள் இருவரும் பந்து வீச்சாளர்கள் தான் தென்னாப்பிரிக்க அணியை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். உண்மையாகவே 90 ஓட்டங்களுக்கு மேல் பெற்று 6 விக்கெட்டில் கைப்பற்றுவது என்பது இலகுவான காரியம் இல்லை. அதே நேரத்தில் மார்க்கோ யான்சன் கைப்பற்றிய அனைத்து விக்கெட்டுகளுமே பவுன்சர், ஷோர்ட் போலுக்கு பெறப்பட்ட விக்கெட்டுகள். இந்தியாவின் துடுப்பாட்ட வரிசை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க டிஃபென்ஸ் ஆடுற மெத்தடே கொஞ்சம் தவறாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பந்தை வரவிட்டு தான் நிறைய பேர் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. அதாவது பந்து பெட்டில் பட்டு உடனே கீழே விழும்.
இவங்க என்ன பண்ணுறாங்க, பந்து வாரத்துக்கு முதல்ல டிஃபென்ஸ் ஆடும்போது பந்து பேட்டில் பட்டு அது கேட்சுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஷார்ட் பவுலை பார்த்த உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அடிக்கிறதுக்கு போகிறாங்க. யாரும் லீவ் பண்ணுறதா தெரியல. அந்த மாதிரி தான் 6 விக்கெட்டு தரவாத்து கொடுத்தாங்க ஜான்சனுக்கு. அதேபோல் செனுரன் முத்துசாமியை பற்றி சொல்ல வேண்டும். அவர் இந்தியாவின் நாகப்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். அவரது தாய் வழியோ அல்ல தந்தை வழியோ அங்கே தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இவர் தான் தென்னாப்பிரிக்காவில் பிறந்து தென்னாப்பிரிக்க அணிக்கு வந்தவர். 2019ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க அணி இந்தியா வந்தபோது தோற்றது. அந்த குழாமில் அவர் இடம் பிடித்திருந்தார். அப்போதே தனது கிரிக்கெட் வாழ்க்கை முடிந்து விடுமோ, மீண்டும் ஒரு முறை தென்னாப்பிரிக்க அணிக்காக இந்தியாவில் விளையாடுவேனோ என்ற கேள்வி எழுந்ததாக சொன்னார். ஆனால் இம்முறை அதை சாதகமாக பயன்படுத்தி பந்து வீச்சில் அல்ல துடுப்பாட்டத்தில் சாதிச்சிருக்கின்றனர். அந்த நேரத்தில் இந்திய அணியை பொறுத்தவரை குல்தீப் யாதவ் கிட்டத்தட்ட 139 பந்துகளை சந்தித்து கிட்டத்தட்ட 20 ஓட்டங்கள் குறைவாக எடுத்திருந்தார். அப்படி ஒரு துடுப்பாட்டம் தேவையாமையும் பிரயோசனம் இல்லாத ஒரு துடுப்பாட்டம். இதை துடுப்பாட்ட வீரர்கள் செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் T20 போன்று விளையாடினார்கள், வேகமாக விக்கெட்டுகளை இழந்தார்கள். எதப்படியாக இருந்தாலும் தென்னாப்பிரிக்க அணியின் தலைமைத்துவம் பவுமா பற்றி நாங்கள் பேச வேண்டும். அதிகம் பேசப்படாமல் சைலண்டாக இருந்து அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்கின்றார். இதுவரை எந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்க அணி அவரது தலைமையில் தோற்கவில்லை. இந்த போட்டியிலும் தோற்க மாட்டார்கள். அந்த ஒரு சராசரியை வச்சிருக்கிறார். வாழ்த்துக்கள். அவருடைய என்ன நடந்துன்னு தெரியாமல் அவர் டீமுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு, கிரேம் ஸ்மித் அவர்களும் அந்த கட்டுப்பாடு சபையில் வந்ததுக்கு பிறகு தென்னாப்பிரிக்க அணிக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்குது. மனதளவில் அவங்க சைக்காலஜிஸ்ட் ரீதியாக வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சந்தித்து கொண்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்ற, நல்லது ஒரு தாக்கம், சிறப்பாக விளையாண்டு கொண்டிருக்கிறான். ஆனால் பெரிதாக பார்க்கின்ற போது இரட்டை சதங்களோ பெரிய சதங்களோ இல்லை, சாதாரணமாக விளையாடுகின்றார்கள். ஆனால் எல்லோருமே சிறந்த பங்களிப்பை வழங்குகின்றார். 40 50 ஓட்டங்களை பெறுகின்ற போது அந்த அணிக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது 400 ஓட்டங்கள் 300 ஓட்டங்களை கடக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்திய அணியில் ஒரு சில வீரர்கள் தான் இப்படியாக 100 ஓட்டங்கள் 50 ஓட்டங்களை கடக்கின்ற போது அந்த டீமில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. கௌதம் கம்பீர் வந்த பின்னர் டீமுக்குள் நிறைய பிரச்சனைகள், விராட் கோலி ரோஹித் சர்மா பிரச்சனை இருந்தது. கௌதம் கம்பீருக்கு இடையில் ஹர்ஷித் ராணாவை தான் அடிக்கடி அணிக்குள் வைத்திருக்கிற ஒரு சர்ச்சை இருக்கிறது. இப்படி நீண்டு செல்கின்ற போது இப்போது ஒரு நாள் அணியிலும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரோஹித் சர்மா விராட் கோலி விளையாட போகிறார்கள். ஆனால் பும்ராவுக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். அதான் நான் திருப்பி கேட்குறேன், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கேன். பும்ராவுக்கு என்னத்துக்கு மயிரன் ஓய்வு? ஏனடா ஒரு நாள் போட்டியில் ஒரு 10 ஓவர் அல்லது 8 ஓவர் பந்து வீச போகிறார், விளையாட வைக்கலாமே. இந்த கௌதம் கம்பீருடைய அந்த அணி வீரர்களுடைய மாற்றம் வந்து மிகப்பெரிய பாதகத்தை இந்திய அணிக்கு தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. இப்போது முதல் நீங்கள் ஒரு இந்திய அணியினுடைய பேட்டிங் தரவரிசையை பார்த்தால் ஓப்பனர்ஸ் வந்து முரளி விஜய் அல்லது ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் இப்படி இருப்பாங்க. 3வது விளக்கம் நிச்சயமாக காம்பீர், 4வது விளக்கம் புஜாரா, 5வது இப்படியான சில வீரர்கள் வருவாங்க. அதை நாங்கள் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, யார் வராண்டா அவர்களுக்கே தெரியாது. இப்போ தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இடம்பெற இருக்கின்ற ஒரு நாள் போட்டிக்கான இந்திய குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விராட் கோலி ரோஹித் சர்மா விளையாடுகின்றார்கள். ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு ஒன்று வழங்கப்படுகிறார்கள். கடந்த நிகழ்ச்சியிலும் சொல்லியிருந்தோம் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்று சொல்லி. சுப்மன் கில் இல்லாத காரணத்தினால் தான் வழங்கப்பட்டிருக்கின்ற ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு. அதேவேளையில் அணித்தலைவராக KL ராகுல் அனுபவம் வாய்ந்த வீரர் அணித்தலைவராக செயற்பட போகின்றார். வேகப்பந்து வீச்சில் சிராஜ் இல்லை, பும்ரா இல்லை. இதை வைத்து எப்படி சாதிக்க போகிறது இந்திய அணி என்றது ஒரு கேள்வி. சுழற்பந்து வீச்சை நம்பித்தான் இறங்க போகிறது. வாஷிங்டன் சுந்தரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் களமிறக்கி அவரை ஒரு துடுப்பாட்ட வீரராக தான் பாவித்தது இந்திய அணி. ஒரு போட்டியில் அவரை இது பந்து வீசுவதற்கு ஒரே ஒரு ஓவர் மட்டுமே அனுமதித்தது. அப்போ ஏன் அணிக்கு கொண்டு வந்தார்? அவர் இப்போ பந்து வீச்சாளர் என்றதை மறக்க வச்சிருவாங்க போல இல்லையா? பேட்டிங்கை கொடுத்து டெஸ்ட் போட்டிகளிலும் பெருசாக அவருக்கு பந்து வீசுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. தெரியாது கௌதம் கம்பீர் சிறந்த வீரர்களையும் இல்லாமல் செய்து கொண்டு இருக்கின்றாரா என்ற கேள்வியும் பல முன்னணி வீரர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. காராசரவன கருத்துக்கள் எங்களை விட காராசரவன் பதில் சொல்லியிருக்கிறாங்க. சொந்த மண்ணில் நியூசிலாந்துக்கு எதிராக தோற்ற பின்னர் இப்போது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தோற்க போகிறது. இனி 30ஆம் தேதி ஒரு நாள் போட்டி ஆரம்பிக்கின்ற போது அதில் இன்னும் பல அடி விழப்போகிறது தென்னாப்பிரிக்க அணிக்கு என்று சொன்னால் அங்கே அதிரடியான வீரர்கள் பலர் இருக்கிறார்கள், வரப்போகின்றார். எனவே இது இந்தியாவுக்கு ஒரு கஷ்டமான காலமாக இந்த வருட இறுதிப் பகுதி அமைந்திருக்கிறது. இது தரவரிசையிலும் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. அப்படி மாற்றங்களை கொண்டு வந்தால் ICCயின் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் கூட இல்லாமல் போகலாம். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்திய அணிக்குள் அடுத்து என்ன நடக்க போகின்றது அப்படின்னு சொல்லி. சார், நீங்கள் இந்தியாவை பற்றி இப்படி பேசுகிறீங்களே, உங்களோட நாட்டு கிரிக்கெட் என்ன செய்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய ரசிகர்கள் கேட்கலாம். அதுக்கு மயூரன் பதில் சொல்வார். என்ன செய்வது? இலங்கை அணிக்குள்ளும் பெரிய பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கிறது. இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் 3-0 என்று தொடரை இழந்தது. இப்போது பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மும்முனை தொடரிலும் பாகிஸ்தான் ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிரான முதல் 2 போட்டிகளும் தோல்வி அடைந்திருக்கிறது. இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போட்டி ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டி. இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றால் தான் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். ஏற்கனவே பாகிஸ்தான் முன்னேறிவிட்டது. லசித் மாலிங் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், இலங்கை அணிக்குள்ள குழப்பம் வந்திருக்கு, நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. சில வேளை அது உண்மையாக கூட இருக்கலாம் மயூரன். என்ன கிரிக்கெட் போர்ட் என்ன செய்யுதுன்னு தெரியல, முன்னாள் வீரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, தலைமை பயிற்சியாளர் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இப்படி பல்வேறுபட்ட குழப்பங்கள் போயிருக்கு. முரளிதரன் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருந்தார். இப்போ டீமுக்கு கோச்சாக வாரவங்க வந்து உண்மையாகவே அவங்க வந்து மேன் ஹேண்ட்லிங், அதாவது வீரர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது அதுக்கு வந்து
அதுக்கு தகுந்த ஒரு ஆளை தான் போடணும். சனத் ஜெயசூரிய அவர் குறை சொல்லலை, ஆனால் கிரிக்கெட் நிர்வாகம் தான் அணியை தொடர்ச்சியாக கெடுத்து கொண்டு இருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். இந்த ஒரு நிர்வாகம் இருக்கும் பட்சத்தில் இலங்கை அணியால் வந்து முன்னால் போக முடியாது என்று அவர் எப்பயோ சொன்ன விஷயம் இப்போ வரைக்கும் வைரலாக போய் கொண்டிருக்கு. குறிப்பாக இலங்கை அணி இந்த T20 தொடரில் முக்கியமாக இழந்த வீரர்கள் துனித் வெள்ளாளகியை கட்டாயமாக அணியில் வைத்திருந்திருக்க வேண்டும். அவரை கலட்டி ரைசிங் ஸ்டார்ஸ் ஆசிய கிண்ண போட்டிகளுக்கு அனுப்பிவிட்டு அவர் இல்லாமல் சென்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த அணியில் இருக்கிற பல வீரர்களை உள்வாங்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. குசல் ஜெனித் பெரேரா, பானுக ராஜபக்சே இவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது, வீட்டுக்கு அனுப்பிடுங்க, தேவையில்லை அவங்களாம். ஆனால் அவர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இலங்கை அணி அடுத்த உலகக்கிண்ணத்துக்கு அடுத்த வருடம் தயாராக வேண்டுமாக இருந்தால் பல மாற்றங்கள் கட்டாயமாக அணிக்குள் வேண்டும். இப்படியான மாற்றம் இல்லாவிட்டால் இலங்கை அணி முதல் சுற்றோடு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. மயூரன், இது டைம் இல்லை எங்களுக்கு, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கிறது அடுத்த T20 உலகக்கிண்ண போட்டியை சந்திக்கிறதுக்கு. நீங்கள் இப்படி ஒரு அணியாக நிலையான ஒரு அணியை நீங்கள் எடுத்து போடணும். 6 மாதம் இல்லை, இன்னும் பிப்ரவரி மாதம் 3 மாதங்கள் இருக்குது. இப்போ நீ இன்னும் அணியை நீங்கள் செலக்ட் பண்ணல, மத்தீச பாத்திரனுக்கு வாய்ப்பு கொடுக்கல, நிறைய வீரர்கள் உபாதைக்குள்ளாகி இருக்கிறாங்க. இப்படியான பார்க்கும்போது இலங்கை மண்ணில் விளையாடக்கூடிய போட்டியில் கூட நாங்கள் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இலங்கை பயிற்சியாளர் குழாமில் அண்மையில் வெளிநாட்டிலிருந்து பல பயிற்சியாளர்களை கொண்டு வந்தார்கள். புல்சந்தன களத்தடுப்பு பயிற்சியாளர் இருந்தார். இவர் இப்போது அணிக்கு பயிற்சியாளராக மாறி இருக்கின்றார். அதே போன்று வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் வந்தார்கள். அதிரடியாக ஆடக்கூடிய சொற்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். T20 போட்டிக்கு ஏற்ற மாதிரி என்று கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் இலங்கை அணி மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. எனவே பயிற்சியாளர் குழாமில் ஒரு விரிசல் இருக்கிறது. வீரர்களுக்குள்ளும் ஒரு சிறந்த வீரர்களை அணிக்குள் தேர்வு செய்யவில்லை. தனஞ்சேரி சில்வா, தினேஷ் சந்திமால் எல்லாம் எங்கே ஒரு நாள் போட்டிகளுக்கு அணிக்கு தேவையான வீரர்கள் அவர்களையும் புறக்கணித்து விட்டார்கள். எனவே சனத் ஜெயசூரிய புதுமுக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டும் இப்போது எழுத்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு சனத் ஜெயசூரிய தெரிவு சரியாக தான் இருக்கும். அதுக்கு பின்னால் பல அரசியல் காரணங்கள் இருக்குதோ என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு வீரராக அணிக்கு உயிரை கொடுத்து விளையாடக்கூடிய வீரர்கள் ஒருவராக இருந்தார். இவன் தெரிவுகளில் வந்து தவறிழைக்க மாட்டார். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எத்தனை பேர் வராங்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியுதில்லை. எனவே T20 உலகக்கிண்ண போட்டிகள் SSC மைதானத்திலும் கொழும்பு பிரேமதாச மைதானத்திலும் கண்டியிலும் இடம்பெற இருக்கின்றன. SSC மைதானத்தில் இப்போது மின்விளக்குகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பொறுத்து பார்க்கலாம் இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் இலங்கை அணி எப்படியான ஒரு பலமான அணியாக களமிறங்க போகிறது என்றது. சரி, விடைபெறுவது SMR ராஜ்குமார் என்று உங்கள் அன்பின் CK மயூரன்.